காதல் மோகினி. இடுப்பு வலிக்கே. இந்த வடிவேலு பையன் சுளுக்கு எடுக்கலான்னு பார்த்தா நம்ம இடுப்பு உடச்சுக்கிட்டா. கொஞ்சம் தைலத்தை போட்டு நீவி அப்படியே 10 நாப்பல படுத்தா சரியா போயிடும் நினைக்கேன். இந்த மோனா குட்டி எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏட்டி மோனி, மோனி பாட்டி கூப்பிட்டீங்களா? நீ உன் பேரு தானே மோகினி? வேற யார் இந்த வீட்டுல அந்த பேர்ல இருக்கா? உன்னை தான் கூப்பிட்டேன். நானும் எத்தனை வாட்டி கூப்பிடுறது, அப்படி எங்க தான் போவியோ தெரியல. பாட்டி அது வந்து அக்காங்க சித்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட நானும் பேசிட்டு பூ கட்டிட்டு இருந்தோம். அவ்வளோதான் பாட்டி, வேற எதுவும் இல்லை. அவங்க பேச உட்காந்தாளுங்கண்ணா 7 ஊருக்கு பேசுவாளுங்க. நேரம் போறதே தெரியாது அவளுக்கு. சரி வா, ஏன் இடுப்பு கொஞ்சம் பிடிச்சி விடு. அங்கிட்டு இருக்கு பாரு தைலம். அப்படித்தான், அங்கதான் நல்லா பிடிச்சி விடு. ஏதோ சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு போல. இதுதான் சரியான நேரம். எப்படியாச்சும் தீர மாமா பத்தி மீதி கதையை தெரிஞ்சுக்கணும். பாட்டி நான் ஒன்று கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்களே? அது நீ கேட்கறத பொறுத்து. பரவாயில்ல கேளு, நீயும் நம்ம வீட்டு ஒரு பிள்ளை தானே. அது பாட்டி, ரணதீர மாமாவுக்கு என்னாச்சு? திடீர்னு ஏண்டிய 3வது பையனை பத்தி கேட்க? இல்லை பாட்டி, அவர் இந்த வீட்டில் எங்கேயுமே இல்லை. யாரு கேட்டாலும் சரியான தகவலே சொல்ல மாட்டாங்க. அதான் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான். வேற ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் வருத்தப்படுற மாதிரி இருந்தா சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைம்மா, சொல்கிறேன் கேட்டுக்க. ரணதீரனுக்கு இந்த அடிதடி எதுவுமே பிடிக்காதுமா. அதனால அவங்க அண்ணங்காரங்களை முறைச்சிக்கிட்டே திரிவான். அன்னைக்கு ஒரு நாள் இதை தோட்டம் வாங்கினது சம்மந்தமா தாலுக்கா ஆபீஸ்க்கு வஜ்ரமும் பசுபதியும் போயிட்டாங்க. வீட்டில் நாங்கள் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு கிடந்தோம். அப்போதான் அம்பிகாவுக்கு நம்ம திவாகர பையன் நிறமாசமா இருந்தான். திடீர்னு ஒரு 10-15 பேர் வீட்டுக்குள்ள வந்தானுங்க. எங்க உன் அண்ணனுங்கன்னு தீரங்கிட்ட சண்டை கூட போட்டானுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் வெளியில வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள வர வேலை வச்சுக்காதீங்கன்னு அவங்கள சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறப்பயே வார்த்தை முத்தி கைகளை பைய போச்சு. வந்த ஆளோட மக இருக்கால, அவ வேட்டு சாதிக்கார பையனை காதலிச்சிருக்கு. பையனுக்கும் பிள்ளைக்கும் சம்மதம்னால இவனுங்க தலைமையிலேயே கல்யாணத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டானுங்க. அதுல கோபமடைஞ்ச அந்த ஆளு, என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேல்ல, உன் வீட்டு பொம்பளைங்களை கொண்டு போடுவேன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டான். ஐயோ பாட்டி, அப்புறம் என்னாச்சு? சொல்றேன் கேளு. தீரனுக்கு முன்ன பின்ன சண்டை போட்டு பழக்கம் இல்ல. இருந்தாலும் அவங்களோட நேருக்கு நேரம் நின்று மல்லு கட்டுனான். எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி விட்டான் பாத்துக்க. ரத்தத்துல கலந்ததுல வீரம் எங்க போயிட்டு போகுதுன்ட்டு தான். தேவைப்படும் நேரம் வெளிவரத்தானே செய்யும். அடிதடி வேணாம், சத்தம் வேணாம்ட்டு அவனே சொன்னாலும் ஆபத்துல அவனுக்கு தேவைப்படும் போது இயல்பா சண்டை போடத்தானே செய்வான். நம்மளை சுத்தி எப்பவுமே ஆபத்து இருக்கும்னு என் புருஷன் நான் கல்யாணம் பண்ணி வந்தப்பே கம்பு சுத்துறது கத்தி எறியறதுக்கெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏதோ அதை வச்சு நானும் என்னால முடிஞ்ச 2-3 பேர்த்த அடிச்சு போட்டுக்கிட்டு இருந்த சமயம்தான் அது நடந்துச்சு. வந்ததுல ஒரு 4 பயலுக மட்டும் எங்கிட்ட வீட்டுக்குள்ள பூந்து விட்டானுங்க. அப்போ மணிமேகலை சின்ன பையல 3 பேரையும் கையில பிடிச்சுக்கிட்டு மாடியில் இருக்கிற ரூமுக்குள்ள போய் விட்டுவிட்டு தங்கச்சியை கூப்பிடலாம்னு வந்தா. அவ வரக்குள்ள நாட்டி நிறமாசு காரின்னு கூட பார்க்காம மண்டையிலேயே அடிச்சு விட்டாங்கம்மா. அப்படியே மயங்கி விழுந்ததும் மணிமேகலை கத்த வீர அவங்கள பார்க்க உள்ள ஓடி வந்துட்டான். நாங்க எல்லாம் அம்பிகாவை பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் அந்த பையல சின்ன பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம கமலாவையும் சரளாவையும் தூக்கிட்டு போயிட்டானுங்கம்மா. எப்படியோ வஜ்ரம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கிருந்து ஆளுகளோட வீட்டுக்கு வந்துட்டான். பிள்ளைங்க 2 காணோம். என் தங்கச்சி பதறினதுக்கு அப்புறம் தான் வஜ்ரனும் தீரனும் அவங்கள தேடி ஓடினாங்கம்மா. அச்சோ பாட்டி, இவ்வளோ நடந்துருச்சா? ஆமாம்மா, பசுபதி பிள்ளைகளை கையில வச்சுக்கிட்டு
பொண்டாட்டியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டா. படுவாவி பயலுக பச்சை மண்ணுன்னு கூட பார்க்காம 3 பேரும் சேர்ந்து அந்த 2 பிள்ளைகளையும் இன்னைக்கு நினைச்சாலும் நெஞ்சே பதறுது. அப்ப சரளாவுக்கு ஒரு 12-13 வயசுதான் இருக்கும். வயசுக்கு கூட வரலாமா. அந்த பிள்ளையையும் கெடுத்து நாசம் பண்ணிவிட்டானுங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வழியில அழுதுகிட்டு கிடந்தாமா. அந்த சம்பவத்தாலதான் அவன் கர்ப்பப்பையில ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு இப்ப பார்த்த டாக்டருங்க சொல்றாங்க. அப்ப கமலாவுக்கு 16-17 வயசுமா. கிட்டத்தட்ட எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்ச வயசு. அவளை தள்ளி விட்டதால மயக்கமாயி கிடந்தா. அவளையும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் அங்கேயே வச்சுக்கிட்டு பார்த்தோம். குடும்பமே அங்க கதறிட்டு கிடந்தோம். அம்பியா மயக்கமானதுனால உள்ள இருக்க குழந்தைக்கு மூச்சு திணறல் ஆயிப்போச்சுமா. உடனே ஆபரேஷன் பண்ணி திவாகரனை வெளியில எடுத்துட்டாங்க. அவ கண்ணு முழிக்கவே 1 வாரத்துக்கு மேல ஆச்சு தாயி. பிறந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கூட இல்லாம குட்டிப்பாலை குடிச்சுக்கிட்டு கிடந்தா அந்த திவாகர் பையன். சரளாவை ஏதேதோ சொல்லி தேத்திட்டோமா. ஆனா கமலாவுக்கு தான் கெட்டு போனதை ஏத்துக்கவே முடியல. இனிமே நான் உசுரோடவே இருக்க கூடாதுன்னு நாங்கெல்லாம் அசந்த நேரமா பார்த்து ஆஸ்பத்திரி மாடியில இருந்து குதிச்சு விட்டாமா. இதையெல்லாம் கண்ணுல பார்த்த தீரனுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்து அவங்க அண்ணனுங்க 2 பேர் சட்டையை பிடிச்சி கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு விட்டாமா. அன்னைக்கு வீட்டு பொம்பளைங்களை கூட பாதுகாக்க முடியல. நீங்கெல்லாம் இருந்து என்னத்துக்கு? இதுக்குதான் இந்த பஞ்சாயத்து பண்றது, அடிதடி பண்ற வேலையெல்லாம் வேணாம்னு சொன்ன கேட்டீங்களான்னு கேள்வி கேட்டாமா. ஒரு உசுரே போயிருச்சு. சின்ன மதினி பொழைக்குமா என்னன்னு கூட தெரியாம கிடக்கு. பாவம் பச்சை புள்ள சரளா அதை நாசம் பண்ணிவிட்டு போயிட்டானுங்க. இதுக்கு மேலேயும் நீங்க இப்படித்தான் இருப்பேன்னா இனிமே இந்த வீட்டுல நான் இல்ல. நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்து பொண்ணு பிறந்தா அவங்களுக்கும் இதே நிலைமைதான்னு சொல்லிவிட்டாமா. அதனாலதான் இனிமே இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். என்னமோ செய்யுங்க. 3வதா இந்த வீட்டுல ஒருத்தன் பிறக்கலன்னு நினைச்சுக்கங்கன்னு என்னை தேடி தயவு செஞ்சு யாரும் வராதீங்கன்னு சொல்லிவிட்டாமா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அம்பிகாவும் கண்ணு முழிச்சா. சரளாவும் எல்லாத்தையும் மறந்துட்டு இயல்பா இருக்க ஆரம்பிச்சா. ஆனா தீரம் மட்டும் வீட்டுக்கே வர மாட்டேன்ட்டாமா. அகரம் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அப்பப்ப போய் அவனை பாத்துக்குவியான். அண்ணங்களுக்கு நல்ல புத்தி சொல்ல மாட்டேங்கிறேன்னு என் மேலேயே கோச்சுக்கிட்டு பேச மாட்டியாமா. 2 வருஷமா நாங்களும் போய் காலைல விழாத குறையா கெஞ்சி கொஞ்சி கேட்டோம், இந்த வேலையை கூட விட்டுருவோம்னு. அவங்க அண்ணனுங்க 2 பேர் சொன்னப்பையும் அவன் நம்பலாமா. இவனுங்களும் கொஞ்ச காலம் ஒதுங்கித்தான் இருந்தாங்க. என்ன பண்ண, முன்னாடியே அவங்க அப்பாரு நிறைய எதிரியை சம்பாதிச்சு வச்சுட்டாரே. ஒருத்தன் போனா ஒருத்தன் வருவாமா. ஒதுங்கி இருந்தோம்னு தெரிஞ்சாலும் நம்மளை தானே விரட்டி அடிக்க வருவாங்க. அப்ப நம்மளை பாதுகாப்ப திரும்பி போராடத்தானே வேணும். அதனால வஜ்ரம் பசுபதியும் பழையபடி ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு அவங்கள அடிக்க போக அதை பார்த்த தீரன் உங்களால இதை விடவே முடியாதுன்னுட்டு இனிமே என்னைய தேடி வரவே வராதீங்கன்னு எங்கேயோ ஒரு ஊருக்கு வேலைக்கு போயிட்டாமா. போய் கொஞ்ச நாள்லயே ஏதோ ஒரு அப்பனாத்தா இல்லாத பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கூட்டிட்டு வந்தாம்மா. எங்க எல்லார்கிட்டையும் காமிச்சு என்கிட்ட ஆசீர்வாதம் கூட வாங்கிக்கிட்டு நாங்க 2 பேரும் மலேசியா போக போறோம், அங்க போய் எங்க பொழப்ப பாத்துக்கிறோம்னுட்டு தயவு செஞ்சு யாரும் இனிமே நான் இருக்கிற தசை பக்கம் கூட வந்துடாதீங்கன்னு சொல்லிவிட்டாமா. சொத்து பத்தை பிரிக்கிறப்பையோ இல்ல வைக்கிறப்பையோ என்னால பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுக்குதான் எனக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னுட்டு நானும் என் முன்னாட்டியும் கையெழுத்து போட்டுட்டோம். இதை நீங்க வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு ஒரு 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 பத்திரத்தை தூக்கி போட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு போனவன் தான் பாவி மாவன். அன்னைக்கு போன அந்த ஏரோப்ளேன் எங்கேயோ நடுவானத்திலே காணாம போச்சாமா. கடலுக்குள்ள விழுந்துச்சா இல்ல வழி தவறி போச்சான்னு இப்ப வரைக்கும் தெரியலம்மா. அப்படி எல்லாம் போனாக்க திரும்பி வர மாட்டாங்க. அவனுக்கு நிச்சயம் ஏதாவது ஆயிருக்கும்னு சொல்றாங்கம்மா. ஆனா இந்த பெத்த மனசு எங்கேயோ ஒரு மூலையில என் புள்ள இருப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்குடா கண்ணு. என்ன பண்ணுவேன், என் மகனை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியலம்மா. ஓ, இப்போதான் எனக்கும் கொஞ்சம் விஷயம்லாம் புரியுது. இந்த குடும்பத்தை வீரா மாமாவுக்கு பிடிக்காம தான் அவரை ஒரு அனாதைன்னு சொல்லியிருக்காரு போல. ஏதோ ஒரு காரணத்தால மலேசியா போகாம நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த
ஏரோப்ளேன் தொலைஞ்சதுனால அவரை இறந்து போயிட்டாங்கன்னு இவங்க நினச்சிட்டாங்க போல. இதுதான் கண்டிப்பாக நடந்திருக்கும். பேசாம ரணதீர மாமா சாகலைன்னு இந்த பாட்டிக்கிட்ட சொல்லிடலாமா, இல்லை எங்கேயும் காணாமல் போயிட்டாருன்னு சொல்லணுமா? அப்படி காணாமல் போனவர் எப்படி இருக்காருன்னு எனக்கும் தெரியாது. அத்தம்மா சொன்ன மாதிரி தாமரை மாமா அவர் ஏதாவது செஞ்சிருந்தா நான் பாட்டுக்கு நம்பிக்கை கொடுத்து அது இல்லாமல் போயிட்டா இன்னும் வருத்தமாக இருக்கும். கிட்டத்தட்ட இவங்க இருக்கிற நிலையில தான் நானும் இருக்கேன். தீர மாமா இருக்காரா இல்லையான்னு தெரியாம. அதனால இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். என் குடும்பத்தால இவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா வெறுப்பு கூட வரும். நாளைக்கு அகதீர மாமா வரட்டும், அவர்கிட்ட கேட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லி வீட்டில் சொல்றதா வேணாமான்னு முடிவெடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாட்டியை தேத்தணும். பாட்டி அழாதீங்க பாட்டி, மாமா கண்டிப்பா எங்கேயாச்சும் இந்த உலகத்தோட ஒரு மூலையில வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. கண்டிப்பா உங்களை தேடி வருவாரு. அழாம படுத்து தூங்குங்க பாட்டி. அப்படியாம்மா சொல்ற மோகினி? உன் வாயமுகூர்த்த பழிச்சு என் மகன் என்னைய பார்க்க வந்தானா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்பதான் இந்த கட்டை வேகும். சரி பாட்டி, அப்படியே தூங்குங்க பாட்டி. நாளைக்கு எதா இருந்தாலும் பேசிக்கலாம்.